நம்ம ஸ்பான்சர் எஸ்பிஓ பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நான் ஹனுமான் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே நடந்த கிளிப் ஷேர் பண்ணுறேன். அவரை பற்றின சின்ன சின்ன கிளிப்ஸை மட்டும் ஆட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஃப்ரீ டைம்லேயே ஒரு நல்ல இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே கேஸ், இப்போ நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக ஜஸ்ட் சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபேஸ்புக் வச்சு ஒரு போஸ்ட் போட்டு ஒரு டேக்கு 200 to 300 அவர் ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு 5 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனுமன் உருவான கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அனுமனின் தாயான அஞ்சனா தீவிர சிவன் பக்தை. தனக்கு சிவபெருமானின் அம்சமுடைய குழந்தை வேண்டும்னு கடும் தவம் செய்யறாங்க. சிவபெருமானும் அவங்க பக்தியை பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறாரு. அதே சமயம் புத்திர பாக்கியம் வேண்டி அயோத்தியின் மன்னர் தசரத் புத்திர காமஷ்டி யாகம் செய்கிறாரு. அந்த யாகத்தின் பலனாக தெய்வீக பாயாசத்தை அவருடைய 3 மனைவிகளுக்கு கொடுக்கும்போது ஒரு பருந்து வந்து அந்த பாயாசத்தை எடுத்து பறக்குது. சிவபெருமானின் ஆணைப்படி வாயுர் தேவர் அந்த பருந்தை திசை மாற்றி தவம் செய்து கொண்டிருந்த அஞ்சனையின் கை மேல் கொட்ட சொன்னார். அந்த பிரசாதத்தை அஞ்சனை அருந்திய அப்புறம் சர்வேஸ்வரர் அருளாலும் வாயுர் தேவர் உதவியாலும் சிவனின் அம்சங்களை கொண்ட அனுமன் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன.